பார்த்து வாமா. மா வா. அம்மா தாயி, எத்தனை நாள் நான் உனக்கு பூஜை பண்ணிருக்கேன். அப்பெல்லாம் இப்படி ஒரு மன நிறைவு வந்ததில்ல. இப்ப திடீர்னு ஒரு மன நிறைவு மனசுக்குள்ள வந்துருச்சு. இந்த வீட்டோட வாரிசு கண்மணி பெத்தெடுத்து அதை என் கையில வாங்கி கொஞ்சும் போது மனசு எந்த அளவுக்கு நிறைவா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நிறைவு வருது. அது என்னன்னு தெரியல, ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு தாயி. ஒரு வழியா பொக்கிஷத்தை ராசாத்திக்கிட்ட இருந்து தூக்கிட்டு வந்தாச்சு. இனி அதிர்ஷ்டம் எல்லாம் நம்மளுக்கு தான். பேரு, பணம், புகழ், புதையல்னு எல்லாம் நமக்கு தான் கிடைக்க போகுது. மா, யாரோ வர மாதிரி இருக்கு. குழந்தைய மறைச்சு நிக்கலாமா? அத்தை, நீங்க தானா? ஏன், என்னாச்சு? நாங்க வேற யாரும் நினைச்சு பயந்துட்டோம். பயந்துட்டீங்களா? அப்படி என்ன இருக்கு ரூம்ல? குழந்தைய கொண்டு வந்துட்டீங்களா? கண்மணி, உண்மையிலேயே இந்த குழந்தைகிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. நீ இவளை இப்போ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரும்போது எனக்கு ஒரு மன நிறைவு வந்துச்சு. சாமி கும்பிட்டுட்டு வெளியில வந்தா புனிதாவும் அங்கேயும் கோயில் பிரசாதத்தையும் சக்கரை பொங்கலையும் கொடுத்தாங்க. அத உனக்கு கொடுக்கலான்னு வந்தா குழந்தை இங்க இருக்கு. இப்பவும் இந்த குழந்தைய பாக்கும்போது ரொம்ப மனசு நிறைஞ்சிருக்கு. கண்மணி, இந்த குழந்தை மாதிரியே பெரிய வீட்டுக்கு வாரிசா வரப்போற உன் குழந்தையும் அதிர்ஷ்டமான குழந்தையா வரணும். அம்மனை வேண்டிக்கிட்டு இந்த பிரசாதத்தை சாப்பிடு. இந்தா. அக்கா, என்னம்மா? நான் கொஞ்சம் வெளியே வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா, பாத்து போயிட்டு வாங்க. சரிக்கா. மோனிஷா ராசாதி வீட்டுல இருக்காங்கிறத ஸ்னேகா கிட்ட எப்படி சொல்றது? அதுவும் அவ வாய் பேச முடியாத நிலைமையில இருக்கான்னு தெரிஞ்சா ஸ்னேகா உடஞ்சே போயிடுவா. வாங்கங்க. என்ன ஸ்னேகா, எங்கே கிளம்பிட்ட? இல்ல, இப்ப உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல. நானும் சும்மாவே வீட்ல இருக்க கூடாது. 4 இடத்துக்கு போய் மோனிஷாவை தேடி பாத்துட்டு வரலான்னு.
அதான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன்ல. நீ எதுக்கு தனியா கிடந்து அவஸ்தைப்படுற? உன் உடம்பு வேற சரியில்லை. அதுக்கு இல்லங்க, பெத்த புள்ளைய தொலைச்சிட்டு வீட்ல உட்காந்து 3 வேளையும் சாப்பிட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியாது. எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஒவ்வொரு தடவையும் சாப்பிட போகும்போது என் பொண்ணு சாப்பிட்டாளா, பசியில இருக்காளா, இல்ல யாருக்கிட்ட சாப்பாடுக்கு கையேந்தி நிக்கிறாளோன்னு நினைக்கும் போது எனக்கு நெஞ்சு அடைக்குதுங்க. ஹே, அப்படிலாம் இல்ல. பாப்பா சாப்பாட்டுக்கு கையேந்திர நிலைமையில எல்லாம் இல்ல. சும்மா மகாராணி மாதிரி அவளை தாங்குன்னு தாங்கிட்டு இருக்காங்க. அவ போய் சேர வேண்டிய இடத்துலதான் சேர்ந்திருக்கா. நீ கவலைப்படாம இரு. என்ன சொல்றீங்க? போய் சேர வேண்டிய இடத்துல தான் சேர்ந்திருக்கான்னு சொல்றீங்க? அப்ப நம்ம பொண்ணு எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியும்? இனிமே இந்த பொக்கிஷம் நம்ம வீட்டுலதான். இந்த ஆப்பிள் சாப்பிடு. கண்மணி, இந்த குழந்தை மூலமா நமக்கு ஏதாவது புதையல் கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு கவர்மெண்ட்டுக்கு தூக்கி கொடுத்துறாத. கமுக்கமா அப்படியே அமுக்கிடணும், தெரியுதா? மா, நான் எப்படி இந்த கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பேன்? நான் என்ன ராசாத்தியா வெறும் பேருக்காக எல்லாத்தையும் பண்றது? அதெல்லாம் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஆமாண்டி, ராசாத்தி வீட்டுல கிடைச்ச மாதிரி உனக்கு சிலை கிடைச்சதுன்னு வையேன், அது அப்படியே கமுக்கமா உன் மாமியாருக்கு கூட தெரியாம மறைச்சு வித்துடணும். அது வித்து வர பணத்தை வச்சு இதே வீட்டை விலைக்கு வாங்கி அப்படியே கால் மேல கால் போட்டு உக்காந்து, ஏய் மரகதம், டீ போட்டு எடுத்துட்டு வாடி அப்படின்னு நீ உன் மாமியாருக்காரிய ஒரு நாளாவது அதிகாரம் பண்ணி வேலை வாங்கணும். அம்மா, அவ என்ன பண்ணா உன்ன? ஹே, அழுவறத நிறுத்துன்னு சொல்றேன்ல. கோயிலுக்கு வந்து சாமிய பாக்கலானா இப்படி அபசகுணமா வாசல்ல உட்காந்து அழுதுட்டு இருக்க. வாய் மூடு. பின்ன என்னடி, எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்ட முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு வேலைக்காரி மாதிரி சம்மந்தி கண்மணின்னு சத்தமா கூப்பிட்டு அதிகாரம் பண்றா. நாம என்ன அவ வச்ச ஆளா? அதான் ஒரு தடவையாவது நாம அவளை அதிகாரம் பண்ணி பாக்கணும்னு ஆசை. விடுமா, அந்த பணம் நம்ம கைக்கு வரட்டும், அப்ப நம்ம நினைச்சது எல்லாம் பண்ணலாம். இந்தா, நீயும் ஆப்பிள் சாப்பிடு. நீயும் சாப்பிடு. நில்லுமா. என்ன நீ ரோட்டுக்கு போற? ரோடுக்கெல்லாம் போக கூடாது. வா, வீட்டுக்கு போலாம். ஏய் வா, வாமா. சொன்னா கேளு ரோஜா, வா வா வா. கண்மணி, வாமா வா. கண்மணி, கண்மணி இரு. கண்மணி, இதோ வரேன் அத்தை. கண்மணி வரேன். என்னாச்சுக்கா? இதான் நீ குழந்தைய பாத்துக்கிற லட்சணமா?
குழந்தை ரோட்டுக்கு போயிட்டா. நான் தற்செயலா அந்த பக்கம் போனதுனால பார்த்தேன். இல்லனா எங்கேயாவது போய் தொலைஞ்சிருப்பா. சாரி அத்தை, டயர்ட்ல படுத்து அப்படியே தூங்கிட்டேன். ஆமா, இந்த குழந்தை எப்படி இங்க வந்துச்சு? இது ராசாத்தி அண்ணி கிட்ட இருந்த குழந்தையாச்சே, இவளையும் நீங்க இங்க தூக்கிட்டு வந்தீங்க. ராசாத்தி அன்னிக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். புனிதா, போது நிறுத்திய ராசாத்தி புராணத்தை. குழந்தைய ஆசிரமத்துல இருந்து முறைப்படி தத்தெடுத்துட்டு வந்திருக்கா கண்மணி. தத்து எடுத்திருக்காளா? ஆமா, சந்தேகமா இருந்தா சொல்லுங்க, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுறேன். ஏன் கண்மணி, நீ ஏன் இன்னும் 8 மாசத்துல ஒரு குழந்தைய பெற்றெடுக்க போற? அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைய தத்தெடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க. எனக்கு இந்த குழந்தைய தத்தெடுக்கணும்னு தோணுச்சு, தத்தெடுத்துட்டேன். எங்க அத்தையும் ஒன்னும் கேட்கல. உங்களுக்கு என்ன? மாமா, புனிதா போன் பண்றா. பேசு. சொல்லு புனிதா. அண்ணே, எங்க இருக்கீங்க அண்ணே? அது வந்து நானும் மாமாவும் ஒரு முக்கியமான வேலையா வீட்ல இருந்து செங்கல்பட்டு கிளம்பிட்டு இருக்கோம். அப்படி என்ன முக்கியமான வேலையா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க கிளம்பி நம்ம வீட்டுக்கு வாங்க. என்ன, ஏதாவது பிரச்சனையா? ஆமா அண்ணே, கொஞ்சம் சீரியஸான மேட்டர் தான். நீங்க உடனே கிளம்பி நேர்ல வாங்க. புனிதா, நாங்களும் ஒரு முக்கியமான விஷயமா செங்கல்பட்டுக்கு போறோம். எங்க வீட்ல ரோஜா பாப்பா இருந்தால, அவளை ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அவளை விட்டுட்டு எங்களால இருக்கவே முடியல. அதான் பேசாம தத்து எடுத்துக்கலான்னு நானும் மாமாவும் முடிவு பண்ணி ஆசிரமத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம். நல்லா முடிவெடுக்க பாத்தீங்க. ரோஜா விஷயமா தான் நான் உங்களை வீட்டுக்கு வர சொன்னேன். என்ன சொல்ற நீ? ரோஜா விஷயமா? ஆமா அண்ணே, ரோஜா பாப்பா இப்ப நம்ம வீட்ல தான் இருக்கா. நம்ம வீட்ல ரோஜா பாப்பாவா? அது எப்படி? எனக்கு ஒன்னும் புரியலையே. கண்மணி அண்ணி தான் ஆசிரமத்துல இருந்து ரோஜாவை தத்தெடுத்திருக்காங்க. எதுக்கு என்னன்னு ஒண்ணுமே புரியல. என்ன இனியா, என்ன விஷயமா வந்திருக்க? எல்லாம் ரோஜா விஷயமா தான் வந்திருக்கோம் பெரியமா. ரோஜாவை தான் கண்மணி தத்தெடுத்துட்டு வந்துட்டாளே, இன்னும் அவளை பத்தி பேசுறதுக்கு என்ன? பெரியமா, ரோஜா இத்தனை நாள் நீங்க கூட இருந்ததால எங்களால அவளை பிரிஞ்சிருக்க முடியல. அதான் அவளை தத்தெடுக்கலான்னு ஆசிரமத்துக்கு புறப்பட்டோம். அப்பதான் புனிதா கண்மணி அண்ணி குழந்தைய தத்தெடுத்துக்கிட்டதா சொன்னா. அதான் நாங்க இங்க வந்தோம். ப்ளீஸ் பெரியமா, ரோஜாவை எங்களுக்காக விட்டு கொடுக்க சொல்லுங்க. நீங்க சொன்ன அண்ணி கண்டிப்பா கேட்பாங்க. என்ன இனியா பேசுற? அவ அந்த குழந்தைய புடிச்சு போய் தத்தெடுத்துட்டு வந்திருக்கா. அவளை எப்படி நான் போய் விட்டு கொடுன்னு சொல்ல முடியும்? ஏய், அதுக்குள்ள ராசாத்தி கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டியா? மா, சொன்னா என்ன தப்புமா? ரோஜாவை முதல்ல பார்த்து அழைச்சிட்டு வந்து பாதுகாப்பா வளர்த்தது ராசாத்தி அண்ணி தானேமா. என்னடி, எனக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டியா நீ? எனக்கெல்லாம் நீ ஒண்ணும் சொல்ல வேண்டியதில்ல. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. அம்மா, இவங்க எதுக்குமா இங்க வந்திருக்காங்க? இவங்களை அந்த குட்டி பிசாசு பார்த்தாலே பிரச்சனையாச்சே. அத்தை, ரோஜா இல்லாம எனக்கு ஒரு வேலையும் ஓடல. எப்பவும் எனக்கு அவ ஞாபகமாவே இருக்கு. அவ எங்க எல்லார்கிட்டயும் பாசத்தோட ஒட்டிக்கிட்டா. அவ ஆசிரமத்துக்கு சொந்தமான குழந்தைங்கிறதுனால மனசு இல்லாம தான் அங்க கொண்டு போய் விட்டோம். அதான் விட்டுட்டல, அப்புறம் என்ன? உன் வேலையை பார்த்துட்டு போ. இல்ல அத்தை, ஆசிரம நிர்வாகி குழந்தைய தத்து கொடுக்கறதா சொன்னாரு. நான் யாராவது குழந்தை இல்லாதவங்களுக்கு தத்து கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா கண்மணி தத்தெடுத்திருக்கிறத பார்த்தா, ஏன்னா அவளே கர்ப்பமா இருக்கா. இப்போ தத்தெடுக்க வேண்டிய அவசியமே இல்லையா அத்தை? அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு அத்தை. என்னடி சந்தேகம் உனக்கு? அது இல்ல அத்தை. இரு பெரியமா, ராசாத்தி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? எங்க கிட்ட இருந்து குழந்தைய பறிக்க தான் ஏதோ திட்டம் போட்டு செஞ்ச மாதிரி இருக்கு. ராசாத்தி அவ பெத்த பொண்ணு மாதிரி ரோஜா குட்டி மேல பாசம் வச்சுட்டா. தயவு செஞ்சு அவளை எங்ககிட்டே கொடுத்துருங்க ப்ளீஸ். இனியா,
நீ எப்ப பார்த்தாலும் கண்மூடித்தனமா அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? அத்தை, மாமாவை திட்டாதீங்க. உண்மையிலேயே நான் ரோஜா மேல உயிரா இருக்கேன். ப்ளீஸ் அத்தை, எனக்கு அவளை கொடுத்துருங்க. இவ்ளோ கெஞ்சுற? இந்த குழந்தைய முதல்ல கோயில்ல பார்த்தது நாங்க தான். அதனால குழந்தை எங்க கிட்ட தான் இருக்கணும். அதான் அவளை தத்து எடுத்துக்கிட்டோம். இனிமே அவ எங்களுக்கு தான் சொந்தம். பெரியமா, ராசாத்திக்கு ஒரு நல்லது நடந்தாலோ இல்ல அவ சந்தோஷமா இருந்தாலோ உங்களுக்கு பொறுக்காதே. அவளை சங்கடப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க இப்ப தயவு செஞ்சு குழந்தை கொடுக்க போறீங்களா இல்லையா? என்னடா மிரட்டுற மாதிரி கேக்குற? குழந்தைய உங்ககிட்ட தர முடியாதுடா. எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டிக்கு பறிஞ்சு பேசுற. என்னைக்காவது உன்னை வளர்த்த பெரியம்மாவை அப்படி பேசிருக்கேன்? ரோஜா, ரோஜா குட்டி, ரோஜா. அம்மா, வா இங்க. வான்னு சொன்னேன். அத்தை, விடுங்க அத்தை. விடுடி, அத்தை. வா. வா. பெரியம்மா, என்ன பண்றீங்க? குழந்தை அட, பெரியம்மா, விடுங்க அத்தை. பெரியம்மா. ரோஜா, வா. இத பாரு, இனிமே இதுதான் உன் வீடு. நீ இங்கதான் இருக்கணும், புரியுதா? ஐயோ, உள்ள போ. அத்தை இரு. அத்தை, ரோஜா பாவம் அத்தை. அவ எப்படி அழற பாருங்க. தயவு செஞ்சு என்கிட்ட கொடுத்துருங்க ப்ளீஸ் அத்தை. மா, ஏய், என்னடி? ஏய், நீ எவ்வளவு நேரம் கெஞ்சினாலும் அவளை நான் உன்கிட்ட தர மாட்டேன். அவ இனிமே இங்கதான் இருப்பா. அவ எங்களுக்கு தான் சொந்தம். அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாம இங்க இருந்து போ. கிளம்பு. மா, ராசாத்தி அண்ணி தான் இவ்ளோ தூரம் கெஞ்சுறாங்கல்லம்மா, ப்ளீஸ் மா. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ரோஜாவை ராசாத்தி அண்ணி கிட்ட கொடுத்துடுங்கம்மா. ஏய், வாயை மூடு. எனக்கு எல்லாம் தெரியும். இன்னும் என்ன இங்கே நிக்கிறீங்க? ரோஜாவை கூட்டிட்டு உள்ள போங்க. போங்க. அத்தை, வா ரோஜா. கொஞ்சம் ஏய், உனக்கு தனியா வேற சொல்லணுமா? உள்ள போடி. போடிங்கறல. ரோஜாக்கு காதும் கேட்காது வாயும் பேச முடியாது. இப்படி ஒரு குழந்தைய வம்படியா தத்தெடுக்கிறானா கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு விவகாரம் இருக்கணும். என்ன நீ சொல்றீங்க? நீங்க சொல்றது பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. வாமா இந்திரா, வா வா. என் பசங்களா ஓடியாங்க, இந்திரா வந்திருக்கு பாருங்க. இந்த ஆயாவை மறந்துட்டியம்மா? இங்க நான் தான் இவளுக்கு சாப்பாடு ஊட்டுவேன், குளிக்க வைப்பேன், அலசி விடுவேன், எல்லாமே நான் தான் பண்ணுவேன். என்ன ரசத்தை யோசிக்கிற? இல்ல மாமா, ஆசிரமத்துல இருந்த குழந்தைங்க எல்லாம் ரோஜா மேல பிரியமா இருந்த மாதிரி காட்டினாங்க. ஆனா ரோஜா போக மாட்டேன் தானே அடம் பிடிச்சா. அதெல்லாம் பார்த்தா அண்ணி சொல்றதை ஏன் நம்ம யோசிக்க கூடாதுன்னு தோணுது. என்ன ராசாத்தி சொல்ற? ரோஜா போக மாட்டேன்னு அடம் பிடிச்சாளா? அப்புறம் ஏன் கொண்டு போய் விட்டு வந்தீங்க? இல்லன்னு ஆதாரங்கள்லாம் பக்காவா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அங்க ஆயம்மாவும் குழந்தைங்களும் இந்திரா இந்திரான்னு ரோஜா மேல ரொம்ப பாசமா இருந்தாங்க. அதான் வேற வழி இல்லாம விட்டுட்டு வந்துட்டோம். ராசாத்தி, கண்மணி தத்தெடுத்ததுக்கும் ஆசிரமத்துல நீ சொன்ன மாதிரி நடந்ததையும் வச்சு பார்த்தா இதெல்லாம் ஒரு செட்டப்பா இருக்குமோன்னு டவுட்டா இருக்கு. எனக்கு டவுட் எல்லாம் இல்ல, நிச்சயமா சொல்றேன். அந்த கண்மணி நம்ம ரோஜாவை ஏதோ ஒரு காரணத்துக்காக கூட்டிட்டு போயிருக்கா. பாவம் ரோஜா, அவ என்ன பண்ணி என்ன கஷ்டப்படுறாளோ தெரியல.
இப்ப என்ன மாமா பண்றது? என்ன பண்றது? கண்மணியை அவ போக்குல போய் தந்திரமாதான் ஏன் ரோஜாவை பெரிய வீட்டுக்கு கொண்டு போயிருக்காங்கிற உண்மையை கண்டுபிடிக்கணும். ஒழுங்கா இந்த குழந்தை ராசாத்து வீட்டுல இருந்தாலும் நேரங்காலத்துக்கு சாப்பிட்டுட்டு ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருந்திருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேற. ஏன் கண்மணி, உனக்கு தான் குழந்தை பிறக்க போகுது இல்ல, அப்புறம் ஏன் தேவையில்லாம தத்து எடுத்துட்டு வந்திருக்க? சரி, எடுத்துட்டு வந்தியே, குழந்தைய ஒழுங்கா உன்னால பார்க்க முடியுதா? உன்னால நேரத்துக்கு சாப்பிட கூட வைக்க முடியல. ஒழுங்குமுறையில குழந்தைய ராசன் வீட்டுல கொண்டு போய் விட்டு வா. எதுக்கு அவகிட்ட கொடுக்கணும்? பிறகு பட்டியா போட்டு இந்த குழந்தைய கொல்ல போறீங்களா? எப்படி சுருண்டு கிடக்குது பாரு குழந்தை. என்ன இது இப்படி கொதிக்குது? வீட்டுல வச்சுக்கிட்டு சும்மா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? மரகதம், எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. ராசாத்தி மேல உள்ள பொறாமையில இந்த குழந்தைய கண்மணி எடுத்துட்டு வந்திருக்கா. இதெல்லாம் நல்லதுக்குல. இந்த குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அந்த பழிபாவா நம்மள சும்மா விடாது. சும்மா அந்த ராசாத்திக்கு சப்போர்ட் பண்ணியே பேசாதீங்க. அவ மட்டும்தான் குழந்தைய நல்லா பாத்துப்பாளா? நானும் குழந்தைய பெத்து வளர்த்தவதான். எங்களுக்கும் தெரியும் எப்படி குழந்தைய பாத்துக்கணும்னு. நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. குழந்தைக்கு ராசாத்தி பார்க்காத ஏக்கத்துலதான் உடம்பு சரியில்லாம போயிருக்கு. நீ சொன்னா கேட்க மாட்டல, என்னமோ பண்ணி தொலைக்க. புனிதா, அண்ணி, ரோஜாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல அண்ணி. உங்களை பிரிஞ்சதுனால கூட ரோஜாக்கு ஜுரம் வந்திருக்கலாம். நீங்க ஒரு எட்டு வந்து பாத்துட்டு போயிடுங்க அண்ணி. சரி புனிதா. மாமா, ரோஜாவுக்கு உடம்பு சரியில்லையா? ஹை ஃபீவரா மாமா? சரி வா, நம்ம போய் ரோஜாவை பார்த்துட்டு வந்துடலாம். மாமா, ரோஜாவுக்கு காய்ச்சல் குறையலையா? எங்க கூட்டிட்டு போறீங்க? ஆமா ராசத்தி, காய்ச்சல் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறோம். ரசத்தி, உன்னை பிரிஞ்ச ஏக்கத்துல தான் அவளுக்கு காய்ச்சல் வந்திருக்கு. நம்ம வீட்டுல இருந்தப்பெல்லாம் இந்த மாதிரி காய்ச்சல் வந்ததே இல்லையே. டெய்னியா, என்னடா பேசுற? குழந்தைக்கு இந்த காய்ச்சல் எல்லாம் வரத்தான் செய்யும். அதெல்லாம் சகஜம். உன் பொண்டாட்டியை தூக்கி வச்சு பேசணுங்கிறதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் உளராத. மா, என் மாமியா கறி சரியான சவுக்கடி கொடுத்தான் டெய்னி எனக்கு. ஆமாண்டி கண்மணி, நம்ம வேலையை இப்பெல்லாம் மாமியார் கறியை செஞ்சரா பாத்துக்க. மாமா, ரோஜாவை என்கிட்ட கொடுங்க மாமா. மெதுவா. தம்பி, அவகிட்ட குழந்தைய கொடுக்காதீங்க. என்ன நீ, குழந்தை இவ்வளவு நாளா ராசாத்திக்கிட்ட தானே இருந்துச்சு. அதனால குழந்தையோட நடவடிக்கையை பத்தி ராசாத்திக்கு நல்லாவே தெரியும். அவகிட்டயே கொடுப்போம். எப்படியோ குழந்தைக்கு சரியான நல்லது தானே. இனியா, குழந்தை எப்படி? மாமா, அங்க போய் உட்காரலாம் மாமா. இந்த பக்கம் வா. இப்படி உட்காருமா. பாத்து. ரோஜா, புனிதா, அண்ணி, கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்துட்டு வாங்க. இதோ எடுத்துட்டு வரேன் அண்ணி. ஆமா ஆமா, இவளுக்கு மனசுல பெரிய டாக்டர்னு நினைப்பு. சுடு தண்ணி வேற கேக்குறான். ரோஜா, ரோஜா, கொஞ்சம் தண்ணி குடிடா. ரோஜா, பாத்து 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 ரோஜா குட்டி. ரோஜா குட்டி,
டேய், நாம என்ன பண்ணி அந்த குட்டி பிசாசா சாப்பிட வைக்க முடியல. அந்த ராசாத்தி ஊட்டினதும் மகுடிக்கு மயங்கின பாம்பு மாதிரி சாப்பிடுறான். இவ சரியான ஆளுதாண்டி. அவ சரியான வித்தக்காரிமா. பெருசுங்களையே மயக்கி வச்சிருக்கா. குழந்தைய மயக்க என்ன சொல்லியா தரணும்? பாத்தீங்களா, காலையில இருந்து சாப்பிடாமலே இருந்தா. ராசாத்தி கொடுத்த உடனே சாப்பிடா பாருங்க. காட்டு, இன்னும் ஒரே ஒரு வாய்தான். காட்டு காட்டு. என்ன டாக்டர், எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? வாங்க வந்து குழந்தைய பாருங்கம்மா. மூச்சு இழுத்து விடுமா. குழந்தை நார்மலா தான் இருக்கு. குழந்தைக்கு ஹை ஃபீவர்னு சொல்லி வர சொன்னீங்களே, நான் ஒரு மெடிசன் எழுதி தரேன். அதை கொடுத்தா சரியாயிடும். காலையிலக்குள்ள ஃப்ரெஷ் ஆயிடுவா. இந்தாங்க. குழந்தைக்கு ஏன் திடீர்னு காய்ச்சல் வந்துச்சு? எங்கேயாவது தண்ணியில விளையாடிட்டு இருந்தாளா? இல்ல டாக்டர், பிடிச்ச இடத்தை விட்டு பிடிக்காத இடத்துக்கு கூட்டிட்டு வந்ததுனாலதான் அழுதுட்டே இருந்தா. சாப்பிடவே இல்ல. அதனாலதான் உடம்பு சரியில்லாம புரியலையேம்மா. இந்த குழந்தை அநாத ஆசிரமத்துல இருந்தது. எங்க அண்ணி எடுத்து வளர்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த உடனே அழுத அடம் பிடிக்க ஆரம்பிச்சுட்டா. அப்படியா? அப்ப குழந்தைய இவங்க கிட்டயே கொடுத்துட வேண்டியது தானே? டாக்டர், நீங்க வைத்தியம் பாத்துட்டீங்கல்ல, கிளம்புங்க. மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். குழந்தை நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். கிளம்புங்க டாக்டர், எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டேன்ல. நான் சொல்றது சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். அண்ணே, டாக்டர் சொன்ன மாதிரி குழந்தைய ராசாத்திக்கிட்டே கொடுத்துருவோம். அப்பதான் அவ நல்லா இருப்பா. என்ன தம்பி பேசுறீங்க? ஒரு காய்ச்சல் வந்ததுக்கே அவகிட்ட குழந்தைய கொடுத்துறதா? அதெல்லாம் வேண்டாம். ரோஜா இங்கே இருக்கட்டும். நாங்க நல்லாவே பாத்துப்போம். வா ரோஜா, வா வான்னு சொல்றேன்ல. குழந்தைய தொடாத. வா கண்மணி, புடிவில உள்ள கூட்டிட்டு போ. கைய பிடிக்க போ. ஏய், என்ன பாத்துட்டு இருக்க? கிளம்பு. காலையில தானே இங்க நீங்க வராதீங்கன்னு சொன்னேன். அதுக்குள்ள வந்து நிக்கிறீங்க. போங்க, நாங்க உள்ள பாத்துக்கிறோம். சரி வா. கண்மணி, உனக்கு கேட்டுச்சா? டங்குன்னு சத்தம் கேட்டுச்சே. புதையல் கிடைச்சிருச்சு போல இருக்குடி. ஐயோ, நம்ம பெரிய பணக்காரங்களாக போறோம். ஜாலி இல்ல? என்னாச்சு கண்மணி? அத்தை, நம்ம வீட்லயும் புதையல் இருக்கு. சத்தம் கேக்குதா? ஆமால. ஆமா. இங்க வந்து பாருங்களேன், புதையல் தெரியுது. ஆமா கண்மணி, நீ சொன்ன மாதிரியே புதையல் கிடைச்சிருச்சு கண்மணி. பாத்து பாத்து, எடு 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 எடு. வை. என்ன கண்மணி, பழைய பேப்பர்லாம் இருக்கு? மா, பேப்பர் எல்லாம் போட்டு மறைச்சு வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் இரு. நீ எடுப்பா. என்ன புனிதா, புதையல பார்த்து இவ்ளோ ஷாக் ஆகுறாங்க? புதையல் ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்கு. ஐயோ,
கண்மணி, அருமையான புதையல் கிடைச்சிருக்கு போல. ஏன் அண்ணி இந்த மண்டை ஓட்டை எடுக்கவா அவ்வளோ பில்டப் கொடுத்தீங்க? ஐயோ பாவம். என்ன புனிதா, மண்டை ஓடுன்னு இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட? இது ஒருவேளை பழங்காலத்து அரசரோட மண்டை ஓடா இருந்தா பெரிய விலை போகும்ல. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் எவ்வளவோ விலை கொடுத்து இதை வாங்குவாங்க. அப்படியா சம்பந்தி? அப்ப இத வித்து பணக்காரங்களாயிடலாமா? ஆமாம்மா, அம்மா சொல்றது உண்மைதான். நிறைய பணம் கிடைக்கும். அம்மா அவங்க ஓட்டுறாங்க, அது தெரியாம நீயும் பல்ல இழிச்சுக்கிட்டு பணக்காரங்களாயிடலாமான்னு கேக்குற? எங்களை பார்த்தா உங்களுக்கு கிண்டலா தெரியுதா? அப்புறம் அம்மாவும் பொண்ணும் இப்படி ராசாத்திய பார்த்து எல்லாத்தையும் காப்பி அடிச்சா இப்படிதான் கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்கணும். அம்மா, குழந்தைக்கு எல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணிட்டேங்கய்யா. வாங்க வாங்க வாங்கம்மா. வாங்க சார். குழந்தைங்களா, நான் சொன்னேன்ல ஜெய்ப்பூர்ல இருந்து ஆண்டி அங்கிள் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, அவங்க இவங்க தான். அம்மா, இங்க மொத்தம் எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? மொத்தம் 14 குழந்தைங்க இருக்காங்கய்யா. எவ்வளவு நாளா இந்த 14 குழந்தைங்க இருக்காங்க? இந்த பையன் கை குழந்தையா இருக்கும் போது வந்தா. இவனோட சேர்த்து மொத்தம் 14 குழந்தைங்க இருக்காங்க. அவ்வளவுதாம்மா. இடையில வேற யாருமே இங்க வரல. சரிம்மா, பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். கூட்டிட்டு போட்டுமா? பசங்களா எல்லாரும் போங்க. மறுபடியும் மத்தியானம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். வாங்கம்மா, வாங்க. பாத்து எல்லாரும் வாங்கம்மா. குழந்தைங்க எல்லாம் நல்லா தான் பாத்துக்கிறாங்க போல இருக்கே. என்ன பாப்பா, நீங்க எப்பவுமே உங்க கூடயே இருக்கீங்களா? ஏன் பாப்பா அப்படி கேக்குற? இல்ல, இன்னைக்கு நீங்க எங்களை பார்க்க வந்ததுனால எங்களுக்கு நல்ல Dress, நல்ல சாப்பாடெல்லாம் கிடைச்சது. அதே நீங்க டெய்லியும் எங்க கூட இதே மாதிரி இருந்தா எங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். மாமா, இங்க எதுவும் சரியில்லை மாமா. நாம வந்ததுனாலதான் குழந்தைங்களுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து நல்ல சாப்பாடு போட்டிருக்காங்க. ஆமா ரசாதி, பணத்துக்காக தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இது பாரு பாப்பா, நாங்க உங்க கூடவே இருக்க முடியாது. ஆனா எப்பவும் நல்ல சாப்பாடும் நல்ல துணிமணியும் கிடைக்க நாங்க ஏற்பாடு பண்றோம். சரியா? தேங்க்ஸ் ஆண்டி. சரி, போய் சாப்பிடு போ. மாமா, நாம எதுக்காக இங்க வந்தோம்? ஆனா இங்க இருக்கிற குழந்தைங்களை எல்லாம் பார்த்தா ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க. இவங்களுக்கு ஏதாவது செய்யணும் மாமா. முதல்ல நம்ம ரோஜாவை கண்டுபிடிப்போம், அப்புறம் இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது பண்ணுவோம். குழந்தை காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. சாப்பாடு கொடுக்கறேன், ஊட்டி விடுங்க. ஏன் நீ ஊட்டி விட்டா குறைஞ்சா போயிடுவ? நீயே ஊட்டி விடு. நான் எதுக்கு ஊட்டி விடணும்? நீங்க தானே அவளை ஆசாசியா தத்தெடுத்தீங்க, நீங்களே ஊட்டி விடுங்க. புனிதா, என்ன இங்க சத்தம்? ஒண்ணு இல்லம்மா, அண்ணிய குழந்தைக்கு சோறு ஊட்டி விட சொன்னா அவங்க கோவப்படுறாங்க. கண்மணி, நீ தானே இது பொக்கிஷ குழந்தைன்னு தத்தெடுத்துட்டு வந்த. அப்ப நீ தான் குழந்தைக்கு சோறு ஊட்டணும். சரிங்க அத்தை. இந்தா ஆ காட்டு. இப்ப வாங்க போறியா இல்லையா? குட்டி பிசாசு சாப்பிடாம நம்மள ஆட்டி படைக்குது. போக போக என்ன பண்ணுமோன்னு பயமா இருக்குடி. ஆமாமா, இவள என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. ரோசா, சாப்பிடுமா. ஆ ஐயோ, ஏய் உன்ன ஐயோ, என்னடி உன் வயித்துல இப்படி திடீர்னு குத்திருச்சு? ஆமா, இவ பெரிய இரும்பு கை மாயாவி பாரு.
அதெல்லாம் ஒண்ணும் வலிக்கலம்மா. அறிவு இருக்கா உனக்கு? அந்த குழந்தை உன் வயித்துல குத்துறா, வாங்கிட்டு சும்மா இருக்க? அத்தை, அவ குத்துனதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வலிக்கல அத்தை. ஏய், இது அதிர்ஷ்ட குழந்தைன்னு கூட்டிட்டு வந்து வளர்க்குற, அது உன் வயித்துல இருக்கிற நம்ம வீட்டு வாரிசு அழிச்சிரும் போல இருக்கே. இந்த கர்ப்பத்துல ஏதோ ஒரு விஷயம் இடிக்குதே. வயிற்றுல குழந்தை இருந்திருந்தா இந்த ரோஜா பாப்பா குத்துன குத்துக்கு துடிச்சு போயிருப்பாங்க. ஆனா இவங்க அழட்டிக்காம இருக்காங்களே. கூடிய சீக்கிரம் இதுல இருக்க உண்மைய நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த குழந்தையோட போட்டோ ஏதாவது இருக்கா? இருக்கியா? இத கொடுங்க. இத ஏன் ரெண்டு பேரும் ஷாக் ஆவறீங்க? இது என் தம்பியோட பொண்ணு. என்னம்மா சொல்றீங்க? உங்க தம்பி பொண்ணா? ஆமா, என் தம்பி பொண்ணு ராமேஸ்வரம் கோயிலுக்கு வந்தா. வந்த இடத்துல தொலைஞ்சே போயிட்டா. அவ காணாமதான் ஒரு ஊரா போய் ஆசிரமத்துல எல்லாம் தேடிட்டு வந்திருக்கோம். சென்னையில 2-3 ஆசிரமத்துல போய் தேடி பார்த்தோம், அங்க கிடைக்கல. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க பொண்ணு நீங்க தத்து கொடுத்து தெரிஞ்சது. இது என் தம்பி பொண்ணு, எங்களுக்கு வேணும். ஏமா, இதான் உங்க தம்பி பொண்ணுன்னு நான் எப்படிமா நம்புறது? அரே, அதான் அம்மா சொல்றாங்க இல்லே. சும்மா வாயால சொன்னா நம்பிட முடியுமா? ஓ, அப்போ கையிலே சொன்னா நம்பிடுவீங்களோ? உங்களுக்கு ஆதாரம் தானே வேணும். போதுமா உங்களுக்கு? இப்போ அது நம்புறீங்களா? இது எங்க வீட்டு பொண்ணு தானே. அவளாலே வாயு பேச முடியாது, காது கேட்காது. உங்க தம்பி பொண்ணு தொலைஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு? கிட்டத்தட்ட 3 மாசம் இருக்கும். அப்போ நீங்க சொல்ற குழந்தை வேற, எங்க கிட்ட இருந்த குழந்தை வேற. ஏன்னா இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து இங்கதான் வளர்ந்தது. பாருங்க, இந்த லிஸ்ட்ல எல்லா டீடைல்ஸும் இருக்கும் பாருங்க. அந்த குழந்தை இது நம்பல் குழந்தைன்னு சொல்றேன், நீ திரும்ப திரும்ப உங்க ஆசிரமத்துல இருந்துச்சுன்னு சொல்றே. ஜெய்ப்பூர்ல இருந்தாலும் ஒரு போன் போட்டேன்னு வை, உன்னை உள்ள தூக்கி வச்சு லாடம் கட்டிடுவாங்க. ஒழுங்கு மரியாதையா சொல்லு, அந்த குழந்தை ஆசிரமத்திலேயா வளர்ந்துச்சு? சொல்லு சொல்லு. சார் கேக்குறார், நிம்பல் உண்மையை சொல்றான் இல்லே, வாயிலே ஒரு குத்து விடுறான். மரியாதை சர்க்கிட்டே சொல்லு. உண்மையை சொல்லு. சொல்றேன், உண்மையை சொல்லிருங்கய்யா, சொல்லிருங்கய்யா. விடுங்க, நான் சொல்றேன். சார் சென்றே போறா, விடுங்கோ. சொல்லு சொல்லு. நான் உண்மையை சொல்லிடுறேன். ஆக்சுவலா அந்த குழந்தை 1 வாரத்துக்கு முன்னாடி தான் ஆசிரமத்துக்கு வந்தது. அத கண்மணின்றவங்க தத்து கேட்டதுனாலதான் அந்த குழந்தைய நாங்க தத்து கொடுத்துட்டோம். அவங்க பணம் கொடுத்துட்டு வாங்கிட்டு போனதுனால திரும்ப தரமாட்டாங்க ஐயா. அரே, எங்களுக்கு பணத்தை பத்தி எல்லாம் கவலை இல்லே. அது யாரோ சொன்னீங்களே, அது விடுங்கோ. அவங்களுக்கு நாங்க ஒரு 25 லட்சம் ரூபாய் பணம் தரோம். நிம்பல் நம்மளுக்கு உதவி செஞ்சா உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் தரோம். எங்களுக்கு எங்க குழந்தை எங்களுக்கு வேணும். நிம்பல் அந்த பொண்ணுக்கு போனை போடு, பேசு. போன் போடு, சொல்லு. பழம் வேணுமா? ஆமா, நீ எடுத்து கொடுத்த புதையலுக்கு பழம் வேற வேணுமா? அதெல்லாம் தர முடியாது, போ. காட்டு.
என்னமா ரோஜா? ஐயோ சம்மந்தியம்மா, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஐயோ என்ன சம்பந்தி, அண்ணாச்சி பழம் சாப்பிடறதுக்கு கூடவா அறிவு வேணாம்? ஐயோ என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? புள்ளத்தாச்சி பொண்ணு அன்னாசி பழம் சாப்பிட்டா கர்ப்பம் கலைஞ்சிடாது? அவதான் சின்ன பொண்ணு தெரியாம சாப்பிடுறானா? 7 கழுத வயசாயிருக்கு, உங்களுக்கு தெரிய வேண்டாம்? ஐயோ அத்தை, அப்ப என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமா? தெரியாம சாப்பிட்ட அத்தை, எனக்கு பயமா இருக்கு அத்தை. என்னம்மா நடிக்கிறா? பயப்படாது, அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. அதுக்குன்னு ஒரு மருந்து இருக்கு, அதை கொடுத்தா சரியாயிடும். கண்மணி வா. நீ இந்த மருந்து சாப்பிட்டா எல்லாம் சரியா போயிடும். என்ன மருந்து சம்பந்தி? இது பேரை சொன்னா இந்த மருந்து வேலை செய்யாது. இந்த நீ ஆக்காட்டு. குடி குடிமா. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம், அவ்வளவுதான். என்ன அத்தை இவ்ளோ கசப்பா இருக்கு? என்ன மருந்து கொடுத்தீங்க அத்தை? வேப்பெண்ண கண்மணி, அது ரொம்ப குளிர்ச்சி. இது போய் அந்த பழத்தோட சூட்டை தணிச்சிரும். வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் எதுவும் ஆகாது. இல்லாத குழந்தைக்கு இன்னும் என்னென்ன சித்திரவதை அனுபவிக்க போறாளோ தெரியல. இத பாரு கண்மணி, இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. நல்ல வேளை இந்த ரோஜா குட்டி கூட்டிட்டு வந்து காட்டினா, இல்லனா என்ன ஆயிருக்கும்? இவ்வளவுதான் கொஞ்ச நேரம் முன்னாடி நான் திட்டினேன். உண்மையிலேயே இவ அதிர்ஷ்டமான குழந்தைதான், இல்லன்னா இந்நேரம் நம்ம வீட்டு வாரிசு அழிஞ்சு போயிருக்கும். எல்லாத்துக்கும் காரணம் அந்த குட்டி பிசாசு தான். எங்க அது? அங்க பாரு கண்மணி.